ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ன கன்வர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனால் டு பியூட்டனோன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ் சார். எத்தனால் டு பியூ பியூட்டனோன் கரெக்டா? ம். ஓகே, பியூட்டன் வந்து கொடுத்தாங்க. அப்போ எத்தனால்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும், மாலிகுலர் ஃபார்முலா தான் நீங்க எழுதணும். நீங்க எப்போ கன்வர்ஷன் எழுதினாலுமே நீங்க வந்து உடனே யோசிக்கக்கூடாது, இதில் என்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் அப்படிலாம் நீங்க வந்து யோசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் ஃபார்முலா நீங்க வந்து கரெக்டாக வந்து எழுதணும். அப்போ நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்ன வருது, எத்தனால்னா என்ன ஆகுது, CH3CHO, ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஆல்டிகைடு, ஏஎல்னா ஆல்டிகைடு. அப்போ ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஆல்டிகைடு நமக்கு என்னது மெத்தனால், வந்து இதான் மெத்தனோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பியூட்டனோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பியூட்டனோன் என்ன இருக்குது, 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். அதுல வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் பாண்ட் ஓ வந்து இருக்கணும். ஓகே, ம். அப்ப சி டபுள் பாண்ட் ஓ இங்க வந்து நமக்கு வந்து சிஹெச் வந்து இருக்குது. இதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியூட்டனோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாலிகுலர் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எப்பவுமே நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே சார். ஓகே, ஆனா நமக்கு என்ன பண்றாங்கன்னா இங்க நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ம். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு சில ஸ்பெசிஃபிக்காக சில ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணா பொட்டாசியம் சயனைடு ரியாக்ட் பண்ணணும். ஓகே சார். ஒரே ஒரு கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க டபுள் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 சான்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து நமக்கு எனக்கு வுட்ஸ் ரியாக்ஷன் வந்து இருக்குது. 2வது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆல்டர் கண்டென்சேஷன் வந்து இருக்குது. ம். வுட்ஸ் ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகும், நம்பர் ஆஃப் கார்பன் வந்து டபுளா மாறும். பட் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அல்கேன் தான் கிடைக்கும். ஓகே சார். ஃபங்ஷனல் குரூப் எதுவுமே கிடைக்காது. அப்போ ஃபங்ஷனல் குரூப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், ஆல்டர் கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ம். ஓகேவா? அப்போ நமக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிகைடும் கிடைக்கும், நமக்கு வந்து கீட்டோனும் கிடைக்கும். சரி, ஆல்கஹாலும் கிடைக்கும், கீட்டோனும் கிடைக்கும். ஓகே சார். ஓகே, இப்போ நீங்க வந்து ஆல்டிகைட் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஆல்டிகைட் ஃபங்ஷனல் குரூப்பும் இருக்கும், ஆல்கஹால் ஃபங்ஷனல் குரூப்பும் வந்து இருக்கும். ம். ஓகே, இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆல்டர் கன்வர்சேஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஆனா ஆல்டர் கன்வர்சேஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு டபுள் ஆக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணணும், வுட்ஸ் ரியாக்ஷன், ஆல்டர் கன்வர்சேஷன். இந்த கேஸ் வந்து நமக்கு வந்து 2மே நமக்கு வந்து சூட்டபிள் ஆகாது. அப்போ வேற என்ன வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு வேற என்ன ரூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் வித் கிரிக்னாட் ரியாக்ஷன். ஓகே சார். ஓகே, அப்ப கிரிக்னாட் ரியாக்ஷன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். ஃபார்மால்டிஹைட தவிர நீங்க எந்த ஆல்டிஹைட் ரியாக்ட் பண்ணாலும் செகண்டரி ஆல்கஹால் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ம். அப்ப நீங்க செகண்டரி ஆல்கஹால் ஆக்சைஸ் பண்ணா உங்களுக்கு வந்து கீட்டோன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நமக்கு வந்து ஓகே கிரிக்னாட் சார். ஏஜென்ட் வந்து நமக்கு வந்து மோர் சூட்டபிளா வந்து இருக்குது. அப்ப கிரிக்னாட் ஏஜென்ட் யூஸ் பண்ணி எத்தனை கார்பன் ஆட்டம் வேணாலும் நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். அப்ப நமக்கு என்ன பண்ணாங்க, இங்க 2 கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இன்கிரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம கிரிக்னாட் ஏஜென்ட்லயும் நமக்கு என்ன இருக்கணும், 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். அப்ப ரியாக்ஷன் நமக்கு வந்து எப்படி நடக்கும்? இப்போ முதல்ல அசிட்டால்டிகைட் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சி டபுள் பாண்ட் ஓ ஹெச்னு வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே நம்ம சார். இப்ப 2 கார்பன் ஆட்டத்த நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அப்ப 2 கார்பன் ஆட்டத்த இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? CH3 CH2 MgX வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ம். ஓகேவா? CH3 CH2, இங்க CH3 வந்து வராது. அப்ப என்ன எடுத்துக்கணும், CH3 CH2 வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். கிரிக்னாட் ரேஜின் வந்து எடுத்துக்கணும். அப்ப கிரிக்னாட் ரேஜினோட ஸ்பெஷாலிட்டி வந்து நமக்கு என்னது? அப்ப இந்த CH3 CH2 வந்து இங்க மைனஸா மாறும். MgX வந்து நமக்கு எப்படி தான் மாறும்? பிளஸ்ஸா வந்து மாறும். ஓகே சார். அதே மாரி இங்க என்ன நடக்கும் நமக்கு? கார்பனைல் போலரைசேஷன். ஆக்ஸிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து கார்பனைல் போலரைசேஷன் நடக்கும்போது O மைனஸா மாறும். கார்பன் நமக்கு என்னதா மாறும்? பிளஸ்ஸா வந்து மாறும். ம். அப்ப நமக்கு என்ன ஆகும்? இந்த மைனஸ் வந்து பிளஸ்ல போய் ரியாக்ட் ஆகும். இந்த மைனஸ் நமக்கு என்ன ஆக போகுது? இந்த பிளஸ்ல நமக்கு ரியாக்ட் ஆக போகுது. இந்த பிளஸ் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ்ல போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்ப நமக்கு வந்து மாலிக்யூல் எப்படி மாறும் நமக்கு? CH3 C, இங்க O க்கு என்ன ஆகுது? MgX போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிடும். இங்க ம். கார்பன்ல போயிட்டு நமக்கு என்ன ரியாக்ட் ஆகுது? CH2 CH இது நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகே சார். இத நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க வந்து ஒரு OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ம். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, CH3 CH OH CH2 CH3. ஆனா நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து கீட்டோன் வந்து நமக்கு தேவை. அப்ப கீட்டோன் என்ன பண்ணலாம்? ஒரு ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங் ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. K-mono-4 நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற நமக்கு தேவையான கீட்டோன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே சார். அப்ப நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அப்ப என்ன மெத்தட் வந்து நமக்கு வந்து சூட்டபிளா இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் ம். இன்கிரீஸ் பண்ணா நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இருக்குது? பொட்டாசியம் சயனைடுல ரியாக்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் வுட்ஸ் ரியாக்ஷன் வந்து இருக்குது. ஆல்டர் கனெக்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் கிரிக்னாட் ஏஜென்ட் கூட ரியாக்ஷன் வந்து இருக்குது. அப்ப கிரிக்னாட் ஏஜென்ட் தான் இதுக்கு வந்து மோர் சூட்டபிளா வந்து இருக்கும். ஏன்னா ஆல்கஹால், கீட்டோன் காம்பினேஷன் வந்து நமக்கு எது குடுக்கும்? கிரிக்னாட் ஏஜென்ட் தான் குடுக்கும். ஆ.
ஆல்டார் கனெக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராக்சைடு OH குரூப் இருக்கும், டபுள் பாண்ட் வந்து இருக்கும். ஓகே இங்க சார். நமக்கு டபுள் பாண்ட் OHலாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிரிக்னாட் ரீஜன் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ அப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சூஸ் பண்ண தெரியணும். ம். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த சாப்டர் நடத்தும்போது எப்பவுமே சொன்னேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கிரிக்னாட் ரீஜன் வந்து நான் அகைன் அகைன் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்து நம்ம அகைன் அகைன் டீச் பண்ணுவேன். ஏன்னா அது இல்லாம உங்களுக்கு வந்து கொஸ்டினே வந்து இருக்காது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல. ஓகே சார். ஓகேவா?